Audio Jungle. Audio Jungle. அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சாணிமேடு பக்கத்தில் வெங்கந்தூர்ன்ற கிராமத்தில் இருக்கிறோம். அண்ணன் காளிதாசன் வயலில் தான் நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் போட்டிருக்காரு மக்காச்சோளம். கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் பார்த்தீங்கன்னா எம்பரியோ சீட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டில் வரக்கூடிய ஜியா 100ன்ற மக்காச்சோள வயல் தான். மெயின் ரோட்லேயே இருக்க ஃபீல்டு. இந்த வயல் விதை ஊன்னு தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொன்ன ஒரே விஷயம் என்னப்பா, இந்த முளைப்பு அந்த அளவுக்கு பண்ண ஜியா 100 முளைப்பு திறன் 100க்கு 100 அருமையாக இருக்கு பண்ணாரு. அதேமாரி சொன்ன மாதிரி ஹைட்டு போகலை. மோஸ்ட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டு போகலை. இப்போ தான் கட்டையை உடச்சி விட்ருக்காரு. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் நல்லா சரியான மழை காற்று. ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல பாருங்கள் எங்கேயுமே சாயலை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா எம்பரியோ சீட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டில் ஜியா 100ன்ற மக்காச்சோளம் முளைப்பு திறன் அருமையாக இருக்கும். ஹைட்டு போகாது. 3 அடுக்கு வேறு மண்ணுக்கு மேலே இருக்கிறதுனால தான் பாருங்கள் கதிர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த தண்டை ஒட்டி நிற்கிது பாருங்கள். கதிர் எந்த அளவுக்குன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நுனி வரைக்கும் மணி பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட சுற்று பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14 சுற்று இருக்குது பாருங்கள். நுனி வரைக்கும் மணி பிடிச்சிருக்கு. ரெண்டு 4, 6, 8, 10, 12, 14, 16 சுற்று இருக்குதுல பாருங்கள். நல்லா நுனி வரைக்கும் மணி பிடிச்சிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த புழு இறங்காது. ஏன்னா சொனை அதிகம். திரும்ப சொல்கிறேன், இந்த எம்பரியோ சீட்ஸ் ப்ரைவேட் கூடாது சொனை அதிகம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் சொனை தெரியும். ரொம்ப மைல்டாக இருக்கும் சொனை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சொனை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் வருது பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு இந்த லீஃப்லேயும் சொனை இருக்கும். இந்த எட்ஜில் வரும். கை வச்சு பாருங்கள் இந்த ஷார்ப்னஸாக இருக்குன்னு. இது அது இல்லாமல் இந்த கதிரை சுற்றி இந்த சோலையிலையும் சொனை இருக்கும். இந்த சைட்லேயும் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஷார்ப்னஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் சொனை அதிகமாக இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி புழு இறங்க விடாது. எம்பரியோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முளைப்பு திறன் 100க்கு 100ங்க. ஹைட்டு போகாது. நல்ல ஈல்டு, நல்ல கலர். நல்லா பாருங்கள் சுற்றி. இந்த எம்பரியோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பரியோ சீட்ஸில் வரக்கூடிய ஜியா 100ன்ற மக்காச்சோளம் பெரும்பாலும் சாயலை பாருங்கள். எந்த கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர். நான் இந்த பக்கமாக காட்டுறேன் பாருங்கள். மெயின் ரோடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து சூரப்பட்டு போகிற மெயின் ரோட்டில் வெங்கந்தூர் சாணிமேடுக்கு நடுவில் அந்த டர்னு திரும்பத்தில் தான் இருக்குது. இப்போ நான் இந்த கதிரையும் உங்களுக்கு முடிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்கள் நுனி வரைக்கும் பாருங்கள். இதுலேயும் சொனை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு சொனை மேலே இருக்கும். இதை பாருங்கள். இதில் தெரியும் அந்த சொனை. இதில் கிட்ட பார்த்தீங்கன்னா மைல்டாக தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு சொனை இதில் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு புழு இறங்க விடாது. எம்பரியோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புழு பாதிப்பு மிக மிக குறைவான இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன், இந்த காம்பை ஒட்டியே வருங்க. மற்ற ரகத்தை பார்த்தீங்கன்னா இப்படி தொங்கும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈல்டு நல்லா வருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கும் இது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கேயுமே சாயில பாருங்க. இந்த 3 அடுக்கு வேறு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. மண்ணுக்கு மேலே இதோட தன்மை அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாத்துலேயுமே நுனி வரைக்கும் மணி பிடிச்சிருக்குங்க. இன்னும் சொல்ல போனோன்னு வைங்களேன், இங்கே நல்லா பட்டையான சோளம், பட்டையோட சேர்ந்த மொத்தத்தோட சேர்ந்த வெயிட்டு ஈல்டு பார்த்தீங்கன்னா 35 to 40 மூட்டைங்க சராசரியாக. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா பட்டை சோளம், பல்லு சோளம்னு வாங்க. பட்டையோட சேர்ந்த மொத்தத்தோட சேர்ந்த வெயிட்டு நல்ல ஈல்டுங்க வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முளைப்பு திறன். என்னடா இது முளைப்பு திறன் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, இந்த விதையை ஊன்னா 6 to 7 நாளுக்குள்ளே, அதிகபட்சம் 7 நாளுங்க. 6 நாளில் முளைப்பட்டு வெளில வந்துடுங்க. இதை பாருங்கள். எல்லாத்துலையும் உரிச்சு காட்டுறோம். எல்லாத்துலையும் நுனி வரைக்கும் மணி பிடிக்கும்.
ஜியா 100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முளைப்பு திறன் 100க்கு 100 அருமையாக இருக்குங்க. முளைப்பு திறன் பார்த்தீங்கன்னா விதை ஒன்றுலேருந்து 5 to 6 நாள். சோளம் பார்த்தீங்கன்னா பட்டை சோளங்க, பல்லு சோளம் பட்டை சோளம்னுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹைட் அது பாருங்க, அது வரைக்கும் உடைக்காம விட்டுருக்காரு. மற்றது ஃபுல்லாக உடச்சிருக்காரு, உள்ளேயும் உடச்சி விட்டுருக்காரு. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எம்பரியோ வேலன். நன்றி, வணக்கம்.